ஒரு 70 வயசு ஆளை நம்ம என்னங்க கூப்பிடுவோம்? தாத்தான்னு கூடுவோம்ல. பட் ஹீஸ் எ லீடர். ஜகித் சிங் டெல்லேவால் ஃபார்மர்ஸோட லீடர். இன்னியோட 38 நாள் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 70 வயசு மனுஷன் சுப்ரீம் கோர்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், அவர் இருக்கிற ஊர் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ற பஞ்சாப் கவர்மெண்ட் எல்லா இடத்தையும் நடுங்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு 38வது நாள் ஹங்கர் ஸ்ட்ரைக். என்ன ரீசனுக்காக போராடுறாரு உங்களுக்கு தெரியும். லைட்டா ஃபிளாஷ்பேக். 2020-21 ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சதா. அவனோட மெயின் டிமாண்ட் என்ன? 3 முக்கியமான லாஸ். ஃபார்மர்ஸ்க்கு எதிராக சில லாஸ் இருக்கு. அந்த லாஸை ரிப்பீல் பண்ணணும், தூக்கிடணும். சக்சஸா? எஸ். ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக நடந்த ப்ரொடெஸ்ட். அவர் எண்டு வந்து சக்சஸ் தான். ஸோ போராட்டம் என்ன பண்ணுது? விவசாயிகளுக்கு தன்னோட தேவையை அச்சீவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த 3 நாள் என்ன பண்ணிட்டாங்க? கவர்மெண்ட் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு 1 இயர் லாங் ப்ரொடெஸ்ட்ல இது ஒரு பாயிண்ட் தான். பட் ஃபார்மர்ஸ் முன் வச்ச முக்கியமான 13 டிமாண்ட் இருக்கு. இந்த டிமாண்டை ஃப்ரீ டைம்ல படிங்க. இந்த 13 டிமாண்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ், எம்எஸ்பி. எம்எஸ்பியோட பேக்ரவுண்ட் பிலாசபி என்ன? உங்களுக்கு தெரியும். அதிகமாக டைம் எடுத்துக்கல. ஃபார்மர்ன்றவர் பேசிக்கலி யாரு? ப்ரொடியூசர் தானே. ஒரு லேண்ட்ல ஒரு ஃபுட் கிரெயின்ஸை உற்பத்தி பண்ண ப்ரொடியூசர். பட் ரியாலிட்டியில ஃபார்மருக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அவர் உற்பத்தி பண்ண பொருளை விற்கிறதுலே ப்ராப்ளம் இருக்குது. டேரெக்டாக மார்க்கெட்டுக்கு போகணும், ரன்னாக மாறணும், செல்லராக மாறணும். மார்க்கெட்டில் பொருள் விலை திடீர்னு கம்மியாகிடும், மக்கள் வாங்க மாட்டாங்க. அப்போ அது ஃபுல்லாக விற்கல என்ன ஆகும்? அகைன் ஒரு லேண்டில் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க ஊருக்கே வர்ற மிடில் மேன் அவங்ககிட்ட விற்றுடலாம். பட் அவர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு மேலே காசு தர மாட்டேங்கிறாரு. இப்போ ஃபார்மருக்கு ஃப்ரீயாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. என்ன ரீசன்? அவர் உற்பத்தி பண்ண ஃபுட் கிரெயின்ஸை ஈஸியாக விற்க முடியல. இப்போ யார் முன்னாடி வரணும்? கவர்மெண்ட் முன் வரணும். முன் வந்து எல்லா ஃபார்மர்ஸ் கிட்டையும் அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை வாங்கிக்கலாம். முன்கூட்டியே சொல்லிடலாம். இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் லிஸ்ட் பண்ணுறேன் 22 கிராப்ஸ். இந்த 22 பயிர்களை நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு கிராப்ஸ்க்கும் இந்த விலையில வாங்கிடும். மினிமலாக கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிடும். ஸோ கவர்மெண்ட் முன்கூட்டியே ஃபார்மருக்கு என்ன பண்ணுது? ஒரு கான்ஃபிடன்ஸ் தருது. நீங்கள் மார்க்கெட்லாம் போக வேணாம், மிடில் மேன்ட்டை நீங்கள் விற்க வேணாம். உங்களோட ப்ரொடக்ஷனில் அந்த 22 கிராப் லிஸ்ட்டில் ஏதாவது லிஸ்ட் இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட்டே இந்த விலைக்கு வாங்கிடும். இந்த விலைக்கு நான் எவ்வளோ மினிமமாக எவ்வளோ விலை ஒரு விலையை சொல்லும். இது நார்மல் ரொட்டீன் கவர்மெண்ட் பண்ணுது. இப்போ வரைக்குமே 22 கிராப்ஸுக்கு எம்எஸ்பி சொல்லணும். அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க? விவசாயிகள் கான்ஃபிடென்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயிகளோட லைஃப்பை வந்து ஏன் வந்து பூஸ்ட் பண்ண முடியல? அவங்களோட இன்கம் ஏன் டபுள் ஆக்க முடியல? ஏன் வந்து சூசைட் நடக்குது? அப்படின்னா ரியாலிட்டியில் இந்த எம்எஸ்பியோட ஃபிலாசபி ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப ரொம்ப கம்மியான விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த எம்எஸ்பினால பெனிஃபிட் அடைகிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த எம்எஸ்பிக்குள்ளே வரல. இப்போ என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்டு ஒரு ஐடியா சொல்லுது, பட் ரியாலிட்டியில் விவசாயிகிட்ட என்ன பண்ணல? எல்லா விவசாயிகள்கிட்ட இருந்தும் வாங்கல. அப்போ கவர்மெண்ட் கண்டிப்பாக எல்லா விவசாயிகிட்ட வாங்கணும்னா என்ன தேவை? இந்த ஐடியா இருக்குல்ல, இதை என்ன மாற்றணும்? இந்த ஐடியாவை லாபம் மாற்றணும். இதுதான் மெயின் போராட்டம். எம்எஸ்பிக்கு லீகல் பேக்கப் கொடுங்க. லீகலி எல்லா விவசாயிகிட்ட இருந்தும் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணாங்கன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறங்க. அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன ரீசன்? என்ன சட்டம்? அது இதுதான் மெயின் கோர் ஆஃப் தி ப்ரொடெஸ்ட். இது 2020-21 கேட்குறாங்க, பட் பண்ண மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுல? இது உங்களுக்கு தெரியும் எனக்கு. பட் அகைன், ஸோ வாட் இஸ் தி மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் எம்எஸ்பி? ப்ரொடியூசர், ஃபார்மர் சைக்காலஜிக்கலி ஸ்ட்ரெஸ் இருக்காரு. அதாவது இந்த வருஷம் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு ரிஸ்க் இருக்குல்ல, இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் வருமா இல்லையான்னு. பட் விவசாயிக்கு என்ன ரிஸ்க்னா, இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அது விற்குமா விற்காதனால டவுட் இருக்கு. அப்போ என்ன பண்ண மாட்டாங்க விவசாயிகள்? மோஸ்ட்லி ப்ரொடக்ஷனை பண்ண மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போச்சுன்னா ஃபுட் சப்ளை எப்படி இருக்கும்? கம்மியாகிடும். இப்போ டிமாண்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் ஆகும், அதிகமாகும். ஃபுட் ப்ரைஸ் என்ன இருக்கும்? ரொம்ப அதிகமாகிடும். ஒட்டு மொத்தமாக கண்ட்ரி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் மாட்டிக்கும். ஸோ ஃபுட் ப்ரைஸ்னால இன்ஃப்ளேஷன் வருதுன்னா அதை ஆர்பிஐயாலே ஒன்றும் பண்ண முடியாது, எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஃபுட் ப்ராப்ளத்தை சரி பண்ணி ஆகணும். இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஈஸியஸ்ட் சொல்யூஷன் யார் கொடுத்துட்டா? ஃபார்மர்ஸே கொடுத்துட்டாங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாகணும்னா எம்எஸ்பி கொடுங்க. எல்லா விவசாயிகளும் எம்எஸ்பி கொடுப்பீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன ரிஸ்க் இல்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும், சப்ளை அதிகமாகிடும். அப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்ன்றது அது ஃபார்மர்ஸோட ப்ராப்ளம் கிடையாது. நம்மளோட ஃபுட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குல்ல, அந்த இன்ஃப்ளேஷனையும் குறைக்கும். அதனால ப்ரொடெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபிளாஷ்பேக். ஓகே, இப்போ ப்ரொடெஸ்ட் வந்துருக்கு. 2024 ஸ்டார்டிங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் முடிவு பண்ணாங்க. டெல்லி மார்ச் பண்ணலாம் பிளான் பண்ணாங்க. பஞ்சாப்லேருந்து டெல்லி மார்ச் போகிறதுக்கு பிளான் பண்ணாங்க. பட் பேரிகேட்லாம் போட்டு தடுத்துட்டாங்க. இது டிசம்பர் எண்டில், நவம்பர் எண்டில் ஃபார்மர்ஸோட லீடர் இருக்காருல்ல, மேலே பார்த்தோம்ல, டெல்லிவால் ஹங்கர் ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 38 நாள் முடிய போகுது. ஸோ கோர்ட் சொல்லியிருக்கு பஞ்சாப் கவர்மெண்ட் கிட்ட உடனடியாக மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி அக்செப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் கோர்ட்டோட இன்டர்வென்ஷனை ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் அவர் லீடர் தான். பட் அவருக்கு முன்னாடி என்ன இருக்கு? நிறைய அமைப்புகள் ஒன்று சேர்ந்துருச்சு. ஈவன் டிசம்பர் 30 நினைக்கிறேன் ஒரு பந்த் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியா முழுக்க 100கணக்கான ஃபார்மர்ஸ் குரூப் எல்லாருமே அண்ட் பஸ்ஸு, லோக்கல் லெவலில் பஸ் எல்லாமே பந்துக்கு சப்போர்ட் பண்ணி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இப்போ நடந்த பந்த். ஸோ எல்லா அமைப்புகளும் சப்போர்ட் பண்ணுது. அப்போசிஷன் லீடரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன காசுக்கு? வி ஹேவ் டு லீகலைஸ் தி எம்எஸ்பி. 2020 இப்போ 2025 ஆகும் போது விவசாயிகளோட இன்கம் டபுள் ஆக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஆக்க முடியல. அப்போ லைவ்லிஹுட்டே ப்ராப்ளமா இருக்கும்போது உயிரோட இருக்கிறதுனால பலன் கிடையாது. ஒன்று, இந்த லா வர்ற வரைக்கும் போராடணும், இல்லை இறந்து போயிடும். அட்லீஸ்ட் என்னோட இறப்பு என்ன ஆகும்? ஒரு சேஞ்சை உருவாக்கலான்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. செகண்ட் டிவிஷன் பண்ணலாமா? உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் அகைன் சம்மரைஸ். 13 டிமாண்ட் இருக்கு. ஓகே, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் அது வி ஹேவ் டு மேக் தி எம்எஸ்பி லீகலி பைண்டிங்காக மாற்றணும், லா உருவாக்கணும். ப்ளஸ் எம்எஸ்பி தரப்புறம் முடிவு பண்ணியாச்சு.
அதாவது நீ உற்பத்தி பண்ண ப்ரொடக்ஷனுக்கு இந்த கிராப்புக்கு எம்எஸ்பி ஓகே, பட் எவ்வளோ காசு கொடுப்பேன், வாட் இஸ் தி ப்ரைஸ், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்ல ஆல்ரெடி காசு கம்மியாக கொடுத்தா லாஜிக் கொடுத்தா. ஒரு விவசாயி வந்து அவர் உற்பத்தி பண்ணுற ஒரு ஃபுட் கிரெயினுக்கு விலை எப்படி முடிவு பண்ணுவார், இது ஒரு மூட்டை அரிசி இதுக்கு இவ்வளோ விலைன்னு முடிவு பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் கணக்கில் கொண்டு வர ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது அந்த உற்பத்தி பண்ணதுக்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் ஆச்சு ஒரு 5 சொல்லி பார்க்கலாம். விதை வாங்கியிருப்பாரா, அந்த காசு அதில் போடுவார். ஃபெர்டிலைஸ் வாங்கியிருப்பாரா, அப்புறம் அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி பெஸ்டிசைட். அப்போ அந்த ஃபெர்டிலைசரும் காசு, பெஸ்டிசைடும் காசுன்றதால தான் ஃபுட் கிரேட்ஸ்னாக விலை அதிகமாகுது. ரெண்டாவது, இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த லேண்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே விவசாயி, அவங்க குடும்பம், அவங்களோட சம்பளத்தையும் ஆட் பண்ணிக்கணும். வேஜ் லேபர் வேற என்ன ஆட் பண்ணலாம். அந்த லேண்ட் வாடகைக்கு வாங்கியிருந்தாங்கன்னா ஸோ லேண்டுக்கு ரெண்ட் அது முக்கியமானது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களே அதுக்கான காசு, பேங்க் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதில் அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டிராக்டர் வேற தேவை, டிராக்டர் கொண்டு வருவாங்களே அந்த மிஷினுக்கான காஸ்ட். ரெண்டாவது, வாங்குற வரைக்கும் கவர்மெண்ட் வாங்குற வரைக்கும் என்ன பண்ண ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்ல, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய இருக்குல்ல. அப்போ ஒரு மூட்டை ஃபுட் கிரெயின்ஸோட விலையை தீர்மானிக்கிறதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ நாம வந்து விலையை சொல்லும்போது என்ன பண்ணலாம், ஃபார்மர் இது எல்லாத்துக்கும் விலையை சேர்த்து டிவைட் பண்ணி ஒரு மூட்டைக்கு சொல்லிடலாம். பட் விலையை முடிவு பண்ண போகிறது யாரு, கவர்மெண்ட் தான். கரெக்டா? இப்போ கவர்மெண்ட் சொல்ற ஒரு பிரைஸை எப்படி டைரக்டா அக்செப்ட் பண்ணிக்கிறது. செகண்ட் பாயிண்ட், இப்போ பார்த்தோம்ல மேலே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டோட்டலாக பார்த்தோம்ல, அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ காசு வருதோ பிளஸ் 50%. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஏதாவது நேம் வைங்களேன், C2 வச்சுக்கலாம். C2 இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேலே பார்த்தோம்ல, சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், லேபர், ரெண்ட், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டைக்கு வந்து 10 ரூபா வச்சுக்கலாம். ஓகேவா? இதான் ஒரிஜினல் பிரைஸ். விவசாயிக்கு என்ன கிடைக்கணும், ப்ராஃபிட் கிடைக்கணும். அப்போ இது கூட என்னது, இந்த பிரைஸ்ல 50% ஆட் பண்ணிக்கும். 50% எவ்வளோ, 5 ரூபா, 15 ரூபா. ஸோ எம்எஸ்பியை லீகல் ஆக்கணும். பிளஸ் அந்த எம்எஸ்பியோட பிரைஸ் எப்படி இருக்கணும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட 50% ஆட் பண்ணி தரணும். இரண்டாவது டிமாண்ட். இந்த ஃபார்முலா யார் சொன்னது, MS சுவாமிநாதன். ஸோ ஃபார்மர்ஸோட இன்கம் டபுள் ஆக்கணும்னா, சூசைடை குறைக்கணும்னா, கவர்மெண்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட டபுள் மடங்கு தர தேவையில்ல, 50% எக்ஸ்ட்ரா கொடுங்க. இந்த ஃபார்முலா தான் போடுறாங்க. ஸோ அகைன் லாஸ்ட்டாக அந்த 13 டிமாண்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிமாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எம்எஸ்பி பார்த்தாச்சு. ரெண்டாவது கம்ப்ளீட் லோன் வெய்வர். ஆல்ரெடி விவசாயிகளுக்கு நிறைய கடன் இருக்குது, அதனால கடனை தள்ளுபடி பண்ணுங்க. மூணாவது, ரொம்ப வயசான விவசாயிகளுக்கு 50 வயசுக்கு மேலே விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும், மந்த்லி பென்ஷனை உறுதிப்படுத்தணும். நாலாவது, இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம்ல ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில், அதில் நான் ஒன்றே ஒரு முக்கிய மிஸ்டேக் ஆட் பண்ணல. ஒரு மூட்டைக்கு முடிவு பண்ணுறதுக்கு இதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியாக இருக்கும்ல, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ். இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 ஒரு ஆக்ட் வந்துச்சு. அந்த ஆக்டை திரும்ப பெறணும். என்ன ரீசன், இந்த ஆக்ட் படி சார்ஜ் பண்ணாங்கன்னா ஒரு விவசாயிக்கு அதிகமான என்ன இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பில் காசு வருது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணி ஆகணும், லோன் அதிகமாக வாங்கணும், அதுக்கும் சேர்த்து கஷ்டம், அது பின் வாங்கணும். அஞ்சாவது பாயிண்ட், இப்போ எது முக்கியமான பிஸ்னஸ், லேண்ட் அக்விசிஷன். கவர்மெண்ட் லேண்ட் வாங்கிடும் விவசாயிகிட்ட இருந்து, இல்லை பிரைவேட் யாராவது வாங்குவாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ் கிட்ட என்ன பண்ணணும், கன்சென்ட் வாங்கணும்ல. அந்த கன்சென்ட் இருந்த ஆக்ட் வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 2013. இதெல்லாம் நோட்ஸில் இருக்குது. ஓகேவா, எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன். அந்த ஆக்ட் தூக்கிட்டாங்க, அதை கொண்டு வாங்க. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் 2013 காம்பன்சேஷன் கரெக்டாக இருந்துச்சு, லேண்டை வாங்குறதுக்கு காம்பன்சேஷன் கரெக்டாக இருந்துச்சு, ஃபார்மர்ஸ் கன்சென்ட் இருந்துச்சு. அது அகைன் திரும்பி கொண்டு வாங்க. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 நாள் வேலை திட்டம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா டைமும் விவசாயம் பண்ண முடியாது, சீசன் மாறுது, மழை வர மாட்டேங்குது. ஸோ 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக மாற்றுங்க. 200 days ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆனுவலி. வேஜ் எவ்வளோ, ஒரு நாளைக்கு 700 ரூபாய். ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பளத்தோட 200 நாள் வேலைக்கு சிஸ்டத்தை மாற்றுங்க. இதெல்லாம் பேசிக்ஸ், நிறைய இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இருக்குல்ல எம்எஸ்பி, அதே ஒத்துக்கல கவர்மெண்ட். எம்எஸ்பிக்கு லா படி லீகல் பைண்டிங் தர முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ப்ரொடெஸ்ட் ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா, குளோபல் கோஆர்டினேஷன், இல்லைனா குளோபல் டாக், இல்லைனா குளோபல் பிளான். மீனிங் புரியுதா? சரி, நமக்கு ஒரு கண்ட்ரி இருக்குது, நமக்கு தானே எல்லா விஷயத்தையும் நம்மளே பண்ணிக்கலாம். பட் நம்மளோட ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், குளோபல் லெவலில் ஒரு பிளான் பண்ணலான்னு முடிவு பண்ணுறோம்ல. வாட் இஸ் த ரீசன், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். அண்ட் அகைன் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்ரிக்கா எடுத்துக்கலாம். ஆஃப்ரிக்காவில் அடிக்கடி ட்ராட் வரும். வாட் இஸ் ட்ராட், வாட்டர் ஸ்கேர்சிட்டி. சுத்தமாக தண்ணி இருக்காது, குடிக்கிறதுக்கு இருக்காது, விவசாயத்துக்கு இருக்காது. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆஃப்ரிக்காவோட பேக் போன் என்ன, அக்ரிகல்ச்சர் தான். அதாவது ஆஃப்ரிக்காவோட எக்கனாமியோட பூஸ்ட் எது, அக்ரிகல்ச்சர் தான். ஸோ ஆஃப்ரிக்காவில் அடிக்கடி ட்ராட் வருது, தண்ணி கிடையாது. ஸோ தண்ணியில் என்ன பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சுன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும், ஆட்டோமேட்டிக்காக பவர் அதிகமாகிடும். லாஜிக் புரியுதா? ஜியாகிரபிக்கல் லெவலில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, சோஷியல் லெவலில் பவர்ட்டி உருவாக்குது. என்ன ரீசன், ஜியாகிரபி அண்ட் சொசைட்டி லிங்க்டு வித் எக்கனாமி. இப்போ அடுத்து ட்ராட்டை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், லாஸ்ட் 10 இயர்ஸை விட இந்த 10 இயர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராட் வருதுன்னா என்ன ரீசன், ரைசிங் குளோபல் டெம்பரேச்சர். கரெக்டாக? ஸோ குளோபல் லெவலில் டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உலகம் முழுக்க ட்ராட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கு. அதில் அதிகம் பாதிக்கப்படுற ஒரு ஏரியா அது ஆஃப்ரிக்கா. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஃப்ரிக்காவுக்கும் குளோபல் எமிஷனுக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது ஆஃப்ரிக்கா இன்னொன்னா மாறல, இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கான்டினென்ட்டாக மாறவே இல்லை. அப்போ இந்த உலகத்தை வார்ம் ஆக்குறது, குளோபல் வார்மிங், டெம்பரேச்சர் அதிகமாக்குறதுல ரொம்ப கம்மியான காரணம் ஆஃப்ரிக்கா. ஸோ குளோபல் எமிஷன் ரொம்ப கம்மியாக பண்ண ஒரு கான்டினென்ட் இருக்கிறதுலே அதிகமான பாதிப்பு ஏற்படுது. லாஜிக் புரிஞ்சா?
ட்ராட்டோட ஹார்ஷ் ரியாலிட்டி யாருக்கு தெரியுது, யார் கஷ்டப்படுறா, எந்த கண்ட்ரி எமிஷனே பண்ணலையோ அந்த கான்டினென்ட்டுக்கு. இப்போது இந்தியா, சைனா, யூஎஸ்ஏ அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் அவன் பட்ஜெட்டில் ப்ரொடக்ஷனில் சஸ்டைனபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது யாருக்கு முக்கியம்? ஆஃப்ரிக்காவுக்கு முக்கியம். ஒரு ஆஃப்ரிக்கா கண்ட்ரி தனியாக போயிட்டு யூஎஸ்ஏ கிட்டே பேச முடியாது. இப்போ எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்து இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் என்ன பண்ணணும், ஒரு அக்ரிமெண்ட் போடணும், லீகலி அக்ரிமெண்ட் போடணும், ப்ரொடக்ஷனை கரெக்டாக இருக்குங்க. ரெண்டாவது முக்கியமானது, எங்கள் கண்ட்ரியில் எங்கள் காண்டினென்ட்டில் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல். அது காரணம் யார்? நீங்கள் எல்லோரும் தான். அப்போது தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியல, விவசாயம் பண்ணுறதுக்கான இரிகேஷன் சிஸ்டம் உருவாக்கி கொடுங்க, அதுக்கான காசை கொடுங்கன்னு கேட்கறது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டோட உரிமை. அந்த உரிமை கேட்கறதுக்கு குளோபல் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றா சேரணும். லாஜிக் புரிஞ்சா? இந்த 21st செஞ்சுரியில் நமக்கு வர எல்லா ப்ராப்ளமும் நமக்கான ப்ராப்ளம் இல்லை, இன்னொருத்தவங்க உருவாக்கின ப்ராப்ளம் நமக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் அவங்கள விட. ஸோ இந்தியாவில் பார்லிமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட குளோபல் லெவலில் டாக் இருக்குல்ல, செம ஸ்ட்ராங்காக இருக்கணும். மீனிங் புரிச்சா? அதாவது ஒரு 10 நாளைக்கு ஒரு பார்லிமெண்ட் மீட்டிங் போடுதுன்னா எத்தனை பில் பாஸ் பண்ணுறது கேட்குறோம்ல, அந்த அளவுக்கு குளோபல் லெவலில் ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா அந்த மீட்டிங்கோட சக்ஸஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, குளோபல் லெவலில் ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது அது எல்லா கண்ட்ரி கேட்கறது அவசியம், பைண்டிங் அப்படின்னு யார் கண்டிப்பாக கேட்பா? ஆஃப்ரிக்கா கேட்பாங்க. ஸோ ஆஃப்ரிக்கா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும், ட்ராட் வந்துகிட்டே இருக்கு, பட் இந்த கண்ட்ரி என்ன பண்ணுது, எமிஷன் அதிகம் பண்ணிட்டு இருக்கு, அவங்க ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. லாஜிக் புரியுதுல? எஸ். அப்போது நீங்கள் ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக குளோபல் கோஆர்டினேஷனில், குளோபல் டாக்கில், குளோபல் பிளானில் எல்லா கண்ட்ரிஸும் என்ன பண்ணுது, ஒற்றுமையாக இருக்குதா, இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கான்றது முக்கியம். அதை பற்றின ஆர்டிகல் தான் நீ சயின்ஸ் ஸ்பெஷல் போட்டுருப்பாரு. 4 UN என்விரான்மெண்டல் சம்மிட்ஸ் ஃபெல் ஷார்ட் இன் 2024. 2024 மட்டும் என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டு யுனைடெட் நேஷன் வந்து 4 சம்மிட் 4 மீட்டிங் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு மீட்டிங்கோட எய்மும் டிஃப்ரெண்ட்டு, பட் எந்த மீட்டிங்கும் ஒர்க் அவுட் ஆகல. அப்படி அர்த்தம் எல்லா கண்ட்ரிஸ் ஒன்றா சேர்ந்து ஓகே அக்செப்ட் பண்ணல. இது முக்கியமாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன் குளோபல் லெவலில் ஒரு மீட்டிங் நடுவில் இருக்க கான்ஃபரன்ஸ் இல்லை அக்ரிமெண்ட் ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? என்ன ரீசன் தெரிஞ்சாதான் ஃபியூச்சர் சம்மிட்டில் சரி பண்ண முடியும். ஸோ பார்க்க பெருசாக இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் இது, பட் 4-5 பாயிண்ட் தெரிஞ்சிட்டா போதும், எக்ஸாமுக்கும் நாலேஜ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட்ஸ். 2024 யுனைடெட் நேஷன் சில முக்கியமான மீட்டிங்ஸ், சில முக்கியமான சம்மிட்ஸ் நடத்தியது. ஒன்று பயோடைவர்சிட்டி பற்றுது, எழுதுனா டைம் ஆகிடும், நான் நோட்டே காட்டுறேன். ஸோ உலகத்தோட முக்கியமான கிரைசிஸ் என்னது? என்விரான்மெண்டல் கிரைசிஸ். நம்ம என்விரான்மெண்ட் வந்து 4 ஆங்கிளில் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட், நிறைய ஸ்பீஷியஸ் ஈகோ சிஸ்டம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு, அதை சேஃப்கார்ட் பண்ணணும். பயோடைவர்சிட்டி சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்க யூஎன், இங்கே கொலம்பியாவில். ரெண்டாவது, டெம்பரேச்சர் அதிகமாகுதா? எஸ், குளோபல் வார்மிங் சரி பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் அசர்பைசானில், நான் பார்த்துருப்போம் பேப்பரில். ஸோ கிளைமேட் சம்மந்தப்பட்ட மீட்டிங். அடுத்து 3வது, ட்ராட் பார்க்குறோம்ல, லேண்டு வந்து கெட்டு போகுது இல்லை, நிறைய வறட்சி வருது, ட்ராட் வருது, டெசர்ட்டாக மாறுது. ஸோ லேண்ட் ஆகிட்டே இருக்கு, டீரேட் ஆகிட்டே இருக்கு. அதை பற்றின மீட்டிங் வந்து சவுதி அரேபியா. பிளாஸ்டிக் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கான மீட்டிங் சவுத் கொரியா. இந்த 4 மீட்டிங்கோட ரிசல்ட்டும் பெரிய அவுட்புட் தரல. என்ன ஃபர்ஸ்ட் ரீசன்? there is no consensus. எல்லா கண்ட்ரிஸோட லீடர்ஸும் ஃபெயிலியர் டு அக்ரி ஆன் தி கீ இஷ்யூஸ். உலகத்தை ஒட்டுமொத்தம் அழிக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் தானே இது எல்லாமே. அப்போ ஏன் கன்சென்சஸ் வரல? எங்க ப்ராப்ளம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ப்ரையாரிட்டிஸ். ஒவ்வொரு கண்ட்ரியோட ப்ரையாரிட்டியும் டிஃப்ரெண்டாக இருக்கு. ரொம்ப சிம்பிளாக பிரிச்சுக்கணும்னா ஒரு பெரிய டிவைட் இருக்கு. டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரிஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஈவன் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு போர் கண்ட்ரி இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள், ஆஃப்ரிக்கா என்ன கேட்குது? அந்த ட்ராட் மீட்டிங்கில் எங்கள் காண்டினென்ட்டே ட்ராட்டில் அதிகமாக கஷ்டப்படுது, அப்போ எங்களுக்கு 2 தேவை. வி நீட் ஃபண்டிங், காசு தேவை. எதுக்கு? தண்ணி இல்லை, அப்போ என்ன பண்ணணும்? நாமளே நீர் பாசனம் பண்ணணும். இரிகேஷன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு காசு வேணும். என்கிட்ட காசு இல்லை, டெவலப் பண்ண ஒட்டுமொத்த கண்ட்ரிகளுக்கு கான்டினென்ட்டுக்கும். ரெண்டாவது, இப்போ எந்த செடியும் வறட்சியை தாங்க மாட்டேங்குது, அப்போ ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ், சீட்ஸ், இது எங்களுக்கு வேணும். 3வது முக்கியமானது, இந்த கண்ட்ரியில் ட்ராட் வரப்போகுதுன்னா அதை இயர்லியராக கண்டுபிடிச்சி வார்னிங் தர்ற மாதிரி சிஸ்டம் வேணும். இயர்லி வார்னிங் சிஸ்டம் இன் ப்ரெடிக்டிங் தி ட்ராட்ஸ், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ நியூ டைப் ஆஃப் கிராப்ஸ்க்கு தேவை சிஸ்டம், இரிகேஷன் சிஸ்டம் தேவை, ட்ராட் வந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் தேவை, இவ்வளோ டெக்னாலஜிக்கல் தேவை, இவ்வளோ காசு தேவை. இந்த ஃபண்டு நாங்களே நம்ப முடியாது, உருவாக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் என்ன விட டெவலப்பிங் கண்ட்ரி, புவர் கண்ட்ரி. அப்போது இந்த சிச்சுவேஷன் உருவாக்குறது யார்? டெவலப்டு கண்ட்ரி. அவங்க என்ன பண்ணி ஆகணும்? இந்த எல்லா ஃபண்டுக்கும் காசு தரணும், எல்லா ப்ராஜெக்டும் காசு தரணும். டெவலப்டு கண்ட்ரி என்ன சொல்லுவாங்க? எங்கள் கண்ட்ரியே ஸ்லோ டவுன், உலகம் முழுக்க ஸ்லோ டவுனாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு எங்கிட்ட காசு கிடையாது. ரெண்டாவது, காசு தரோம், ஃபினான்ஷியல் தரோம், நாங்கள் பண்ணி தரோம், பட் அந்த கமிட்மெண்ட்டை லீகல் ஆக்காதீங்க, பைண்டிங் ஆக்காதீங்க. எங்களால் எவ்வளோ தர முடியுமோ அதை தர முடியும், பட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்டாக ஆஃப்ரிக்கா சொல்லுது இல்லை, ஸ்ட்ராங் ரூல்ஸ் வேணும், லீகலி பைண்டிங் வேணும் கேட்குறாங்க. கண்ட்ரிஸ் நம்ம டெவலப் கண்ட்ரிஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்க தவிர அக்செப்டன்ஸ் இல்லை. இதே தான் மற்ற எல்லா மீட்டிங்லையும். ஸோ ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா? குளோபல் டாக்ல ஏன் ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கு, ஏன் மூவ் ஆக மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிட்டீங்க, டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு என்ன இருக்கு? ஒரு டிவைட் இருக்கு. இதில் ஃபண்டிங் மெக்கானிசத்துலையும் டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்லையும் டெக்னாலஜி தரத்துலையும் ப்ராப்ளம் இருக்கு. இந்த ரெண்டையும் தரோம், பட் எங்களை கமிட்மெண்ட்க்கு கொண்டு வராதிங்க. யாரோட பாயிண்ட்? டெவலப்டு கண்ட்ரியோட பாயிண்ட். சரி, நமக்கு ஐடியா புரிஞ்சிச்சு, ஓகே. பட் மெயின்ஸ் எழுதும்போது இந்த பாயிண்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்டாக மெயின்ஸ் எழுதும்போது there is a large divide between developing and developed countries in the climate change negotiation ஏதாச்சு. இதில் ஃபண்டிங் மெக்கானிசம், டெக்னாலஜி ஏதாச்சும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும், ஃபேக்ட் தரணும், வேல்யூடேஷன். ஃபண்டிங் மெக்கானிசம் ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கொலம்பியாவில், டு சேஃப் கார்ட் தி ஈகோ சிஸ்டம், பயோடைவர்சிட்டி, ஒட்டுமொத்த உலகம் முழுக்க அடிகிற ஈகோ சிஸ்டம், இண்டிஜினஸ் ஸ்பீஷஸை
சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போது எவ்வளோ தேவை? ஒரு வருஷத்துக்கு 700 பில்லியன் தேவை. 700 பில்லியன் per year is needed for conservation, but countries are far behind. இந்த பாயிண்ட் எதுக்கலாம் இல்லை அடுத்த பாயிண்ட், why stand off? Developing nations demanding the 1.3 trillion per year to tackle the climate issues. But there is no solid plan for this fund disbursement. வேகா இருக்கு, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்துறாங்க. இந்த ஃபேக்டர் எதுக்கலாம்? ரெண்டாவது, சில மீட்டிங்கில் ப்ரோட்டோகால் உருவாக்குறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் உருவாக்குறாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து அந்த அளவுக்கு டெவலப்டு கண்ட்ரீஸோட அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக்கல. ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸ் மெயின் என்ன, யார் தப்பு பண்றாங்களோ அக்கௌண்டபிலிட்டி உருவாக்குறது. பட் அக்கௌண்டபிலிட்டி உருவாக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. அசர்பைஜான் பார்த்தோம்ல, கிளைமேட் சேஞ்ச், டிஸ்அக்ரிமெண்ட் ஆன் அக்கௌண்டபிலிட்டி. இந்த அசர்பைஜான் நம்ம இதெல்லாம் புரியல உங்களுக்கு, நான் ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. 4 முக்கியம் டாக். இதில் கொலம்பியன் அதனாலே பயோடைவர்சிட்டி இந்த வருஷத்துக்கு அப்டேட். அசர்பைஜானாலே கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தப்பட்ட மீட்டிங். சவுதி அரேபியானா லேண்ட் டிகிரேடேஷன், அது ஆஃப்ரிக்கா பார்த்தோம், ட்ராட், டெசர்டிஃபிகேஷன். பிளாஸ்டிக்னா சவுத் கொரியா. ஓகே, இந்த வருஷம் நடந்த மீட்டிங் பிளேஸ். ஸோ அசர்பைஜான் நடந்தல கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தப்பட்ட மீட்டிங்ல எந்த கண்ட்ரியில் எமிஷன் அதிகம் பண்ணுது, ஹை எமிஷன்ஸ் நேஷன்ஸ், அவங்க மேலே என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணணும், அக்கௌண்டபிள் அதிகமாக பிளான் பண்ணாங்க. பட் தே ரெசிஸ்டட். ஸோ சம் நேஷன்ஸ் டிமாண்டட் ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங். டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணல. அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறது என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக தடை பண்ணணும், பேன் பண்ணலான்னு. இல்லை எல்லாரும் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்கன்னா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கை அவங்க எக்கனாமியில் யூஸ் பண்ணுறாங்க. திடீர்னு இதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது, மற்ற கண்ட்ரி டிபெண்ட் பண்ணுற மாதிரி. அந்த டிபெண்டன்ஸுக்காகவே என்ன பண்ண மாட்டாங்க, லீகலி பைண்டிங்கை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. புரிஞ்சா? எஸ், நமக்கு நம்ம ஊரில் பிளாஸ்டிக் அதிகமாக தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் பிளாஸ்டிக் வேணா என்ன பண்ணுறோம், நாங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறோமே தவிர பிளாஸ்டிக்கை பேன் பண்ண வேணா சில கண்ட்ரி சொல்லுவாங்க. ஏன்னா தே டிபெண்ட் அப்பான் தி பிளாஸ்டிக் ஃபார் எக்கனாமி. அப்போ என்ன பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஃபண்டிங் மெக்கானிசம், இதில் ஒரு டிவைடு. ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி பேஸ் பண்ணது, லீகல் பைண்டிங் பேஸ் பண்ணதில் ஒரு டிவைடு. மூணாவது முக்கியமானது, ஆல்ரெடி குளோபல் கிரைசிஸ் ஒன்று, COVID-19 இப்போ தான் முடிஞ்சது. அதனால எல்லா கண்ட்ரிஸும் எவ்ரி கண்ட்ரி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் அவங்க கண்ட்ரியோட பப்ளிக் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி மறுபடியும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ தங்கிட்ட காசு, ஒவ்வொரு கண்ட்ரி கிட்ட ஃபண்ட் இருக்கு, என்ன பண்ணுது, தன்னோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் தான் யூஸ் பண்ண தவிர இன்னொரு கண்ட்ரிக்கு தராது, டைவெர்ட் பண்ணாது. என்ன காரணம், குளோபல் லெவலே ரைஸ் வந்துச்சு. பட் கண்டிப்பாக யாருக்கு காசு தேவை, டெவலப்பிங் கண்ட்ரிக்கு காசு தேவை. என்ன ரீசன், ஆல்ரெடி அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும், இந்தியா மாதிரி கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும், பவர்ட்டி அதிகமாக இருக்கும், கடன் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் காசு கட்டணும். கரெக்டாக இன்ஃப்ளேஷனை சரி பண்ணணும், பவர்ட்டி சரி பண்ணணும், வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணும். இதுக்கே காசு கரெக்டாக இருக்குமே தவிர இந்த டெவலப்பிங் கண்ட்ரியோட பட்ஜெட்டில் இருக்க காசை எடுத்து கிளைமேட் சேஞ்ச் சரி பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, மரங்கள் வைக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, சஸ்டைனபிலிட்டிக்கு காசு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியாது. நான் அதோட மெயின் வேலை இருக்குது. அப்போ காசு யார் கொடுத்தாகணும், டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் கொடுத்தாகணும். ஸோ டிவைட் உருவாகுது. அப்போ என்ன இல்லை, குளோபல் லெவலில் லாஸ்ட் ஒன்று நடந்த எந்த மீட்டிங்லையுமே ஒரு ட்ரஸ்ட் இல்லை, குளோபல் ட்ரஸ்ட்டே உருவாகல. ஒரு கண்ட்ரி ஒன்று சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ இந்த ட்ரஸ்ட்டை எப்படி உருவாக்கலாம், அகெயின் குளோபல் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் கோஆர்டினேஷன் எப்படி உருவாக்கலாம், சில விஷயங்கள் பண்ணலாம். ட்ரஸ்ட் உருவாகணும்னா வேறு வழியே கிடையாது. ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட், கிளைமேட் ஃபினான்ஸ், வேறு வழியே கிடையாது. வெல்த்தியர் நேஷன், பணக்கார நாடு, காசு கொடுத்து தான் ஆகணும். ஃபினான்ஷியல் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். சப்போர்ட் கொடுக்குறது வழியாக மட்டும்தான் குளோபல் லெவலில் ட்ரஸ்ட் உருவாகும். நீங்கள் புரிச்சா, டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்குள்ள இருக்க கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும்னா ஒரே ஒரு ஐடியா, கிளைமேட் ஃபினான்சிங்கை ஸ்ட்ராங் ஆக்குறது. செகண்ட் பாயிண்ட், டெவலப்டு கண்ட்ரீஸை அவங்களோட குளோபல் எமிஷன் ஸ்டாண்டர்டில் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி அதிகமாக்கணும், அக்கௌண்டபிலிட்டி அதிகமாக்கி ஆகணும். மூணாவது முக்கியமானது, இந்த குளோபல் கான்ஃபரன்ஸ் டாக்கில் இன்க்ளூசிவ் டிப்ளமசி இருக்கணும். அதாவது எந்த கண்ட்ரி அதிகம் பாதிப்பு ஏற்படுது, எந்த கண்ட்ரி மார்ஜினல் கண்ட்ரி, எது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கா வச்சுக்கலாம். அப்போ வீக்கர் கண்ட்ரிஸோட வாய்ஸ், கிளைமேட் சேஞ்சில் பாதிக்கப்படுற கண்ட்ரியோட வாய்ஸ் தான் அதிகமாக கேட்கணும். ஸோ இன்க்ளூசிவ் டிப்ளமசி, ஸோ திஸ் இஸ் மோர் கிரிட்டிக்கல். அதாவது முக்கியமானது, கிளைமேட் ஃபினான்ஸ் உருவாக்கலாம், ஃபண்டை தரலாம் அப்படின்ற ப்ராமிஸ் வந்து சொல்லி ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஒர்க் அவுட் ஆகல. என்ன ரீசன், எல்லாமே தேவையற்ற ப்ராமிசஸ். ஸோ ப்ராமிஸ் தரது வழியாக ட்ரஸ்ட் இம்ப்ரூவ் ஆகாது, ஆக்ஷனில் மாற்றணும். ஆக்ஷன் ஓவர் ட்ரஸ்ட். லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் நீங்கள் வேவ் ஃபார்வர்ட் எதுனாலும் ஓகே, இல்லை பாட்டில் எதுனா ஓகே, பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நார்மல் பாயிண்ட் தான். நாலு பார்த்து நம்பர் இருக்கா, பயோடைவர்சிட்டி சேஃப்கார்ட் பண்ணணும், லேண்டை சேஃப்கார்ட் பண்ணணும், பிளாஸ்டிக் பொல்யூஷனை குறைக்கணும், கிளைமேட் சேஞ்சை குறைக்கணும். தனித்தனி மீட்டிங் போகிறீங்களே, ஆக்சுவலாக இது எல்லாமே இன்டர் கனெக்டட் ப்ராப்ளம்ஸ். பிளாஸ்டிக் பொல்யூஷன் அதிகமாக்குனா லேண்ட் டிகிரேட் அதிகமாகும், லேண்ட் டிகிரேஷன் அதிகமாச்சுன்னா பயோடைவர்சிட்டி லாஸ் அதிகமாகும், அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும், அதிகமாகும். இந்த இன்டர் கனெக்டட் கிரைசிஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபரன்ஸ் உருவாக்கணும். ஸோ வி நீட் இன்டகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த 5 பாயிண்ட் முக்கியம். UN லெவலில், கிளைமேட் சேஞ்ச் லெவலில், இல்லை குளோபல் கான்ஃபரன்ஸ் லெவலில் ஏதாவது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு கேட்டாலும் 5 பாயிண்ட் எழுதிடும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் முடிச்சுட்டேன். பட் அகெயின் பிடிஎஃப்ல ஹேண்ட் அவுட்டில் இருக்குது, ஒரு ரீட் விட்டுருக்கு. அந்த ஹெட்டிங் நான் சொல்லிடுறேன். மீட்டிங் எதை பற்றி, ஏன் தப்பாச்சு, ஏன் இது முக்கியம், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். குளோபல் லெவலில் டாக்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன, ஒய் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் குளோபல் லெவலில் ஸ்ட்ராங்காக டாக் இல்லைனா பாதிக்கப்பட போகிறது மோஸ்ட் வல்னரபிள் நேஷன் தான். குளோபல் டாக் ஏன் ஸ்டக் ஆகுது, எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ப்ரையாரிட்டிஸ், அதனால் ஃபெயிலியர் ஆகுது. என்ன காரணம், டிவைடு. எக்ஸாம்பிளுக்கு இந்த பார்த்தோம்னா கொலம்பியா, அசர்பைஜான், சவுத் கொரியா, அந்த பாயிண்ட்ஸு. குளோபல் கிரைஸும் ஒரு காரணம். ஆஃப்ரிக்கா ட்ராட் பார்த்தோம்ல எக்ஸாம்பிள், அதை பற்றி லிஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ ஆக்ஷன் கம்மியாக இருக்குது, ட்ரஸ்ட் குறையுது, சவுட் டு சேஞ்ச் இட். கிளைமேட் ஃபினான்ஸ், பயோடைவர்சிட்டி,
டிரான்ஸ்பரன்சி, இன்க்ளூசிவ் டிப்ளமசி, ஆக்ஷனபிள் ப்ராமிசஸ் அண்ட் இன்டர்கனெக்டட் கிரைசிஸ். ஓவர். நெக்ஸ்ட் நியூஸ் செக்ஷனில் கண்டினியூஸாக ஒரு 3 நியூஸ் பார்க்கலாம். ஒன்று ஸ்பேடெக்ஸ், எக்ஸசிவ் நைட்ரேட்ஸ், ஸ்கூல் என்ரோல்மெண்ட் டவுன். இந்த 3 நியூஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த நியூஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் என்ன படிக்கணுமோ ஸ்ட்ரக்சர்டாக கொடுத்தாச்சு. இந்த நியூஸ்க்கு இது போதும், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியமானதாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் தான், நீங்களே படிச்சிட முடியும். பட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். இஸ்ரோவோட அடுத்த இலக்கு என்ன? சந்திராயனா, சந்திராயன் 4. இந்த மிஷனோட எக்ஸைட்டிங் திங் என்ன? 3க்கு போகிறோம். 3க்கு போயிட்டு இந்த 3ஓட சாயில் இருக்கும்ல, அந்த சாயில் சாம்பிள். ஸோ சாயில் சாம்பிள் எடுத்துக்கிட்டு ஏர்த்துக்கு வர போகிறோம். இந்த மிஷனுக்கு கண்டிப்பாக தேவை ஸ்பேஸ் டாக்கிங் தேவை. எதுக்கு? அந்த 3 சாயிலை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஆள், எடுத்ததை ஏர்த்துக்கு அனுப்புறதுக்கு இன்னொரு ஆள். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? டாக் பண்ணணும், அன்டாக் பண்ணணும். டாக்கிங் படிச்சாச்சு நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்டில் 2 கார் போகுது. 2 கார் போயிட்டு இருக்கும்போது பேரலாக கிட்ட வந்து 2த்தையும் ஒன்றா சேர்த்து மூவ்மெண்ட்லேயே ஒன்றா சேர்த்து பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா டாக்கிங். இது ரோட் டாக்கிங், இது ஸ்பேஸ் டாக்கிங். ஸ்பேஸில் 2 சேட்டலைட் மூவ் ஆகிட்டு இருக்கும். 2 என்ன வரும்? சின்கா கிட்ட வரும், அட்டாச் ஆகும், டாக் பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும், அன்டாக் பண்ணிக்கும். எஸ். சந்திராயன் 4 சக்ஸஸ் ஆகணும்னா ஸ்பேஸ் டாக்கிங்கில் இதில் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஸ்பேஸ் டாக்கிங் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். PSLV C-60 ராக்கெட்டில் என்ன பண்ணியிருக்கோம்? 2 சேட்டலைட், ஒவ்வொரு சேட்டலைட்டும் 220 கிலோ தானே. ஸோ சேட்டலைட் ராக்கெட் அனுப்பியாச்சு. 2 சேட்டலைட்டும் வெளியே பிரிஞ்சுனாகும் ஸ்பேஸில் டாக் ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த், அது ஜனவரி டாக் ஆக போகுது. அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா சந்திராயன் 4க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரா சில திங்கிங் கொடுத்துருக்கேன். இது ஃப்ரீ டைமில் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் தான், பட் உடனே பார்க்க வேணா, ஃப்ரீ டைமில். மேபி எக்ஸாமில் மெயின்ஸில் இந்தியாவோட ஸ்பேஸ் டிப்ளமசி கேட்கலாம். அதாவது USA கூட, ரஷ்யா கூட, ஜப்பான் கூட, ஒவ்வொரு கண்ட்ரி கூடயும் ஸ்பேஸ் லெவலில் என்ன அக்ரிமெண்ட் போடுது, என்ன கொலாபரேஷன் பண்ணுது, அந்த டிப்ளமசி கேட்கலாம். ஏன்னா சக்ஸஸ் ஆகுதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், GSAT-9 SAARC கண்ட்ரீஸ்க்கான ஒரு சேட்டலைட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸில் இந்தியாவோட ஸ்டாண்டிங் என்ன, கொலாபரேஷன் என்ன, இதை பற்றி தனி டாபிக் இது பார்க்கலாம், மெயின்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். பட் ஃப்ரீ டைமில் நீங்களும் படிங்க. 2வது, இந்த லிங்கேஜ் முக்கியம். ஓகேவா? சயின்ஸ் கொஸ்டின் கேட்டாலும் எழுதணும். ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது செல்ஃப் ரிலையன்ட். சந்திராயன் 4 சக்ஸஸ் ஆகிறது வழியாக ஆத்ம நிர்பர் பாரத் என்னாகும்? கோலு கிட்ட வரும். எப்படி? நம்மளோட ஸ்பேஸ் டெக்னாலஜி நாம என்ன பண்ணிக்கிறோம்? நாம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். இண்டிஜினியஸ் ராக்கெட், இண்டிஜினியஸ் சேட்டலைட், இண்டிஜினியஸ் டாக்கிங் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக்காகவே இந்தியாவுக்குள்ள எல்லாம் உருவாகிறதுனால அது சம்மந்தப்பட்ட டெக்னாலஜிக்கல் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் அதிகமாகும், இன்னோவேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். இந்த ஆங்கிள் யோசிக்கணும். ஸோ சயின்ஸ்னால் சயின்ஸ் மட்டும் யோசிக்காதீங்க. சயின்ஸ் அச்சீவ்மெண்ட்டு, சயின்ஸ் டிப்ளமசி, சயின்ஸ் வித் ஆத்ம நிர்பர் பாரத், இந்த ஆங்கிள் யோசிங்க. 2வது, சயின்ஸ் வித் ஹிஸ்ட்ரி. 3ஓட சாயில படிக்கிறதுனால ஏர்த்தோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் யோசிக்கணும். இந்த ஆங்கிள் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? 2வது, 3ல் என்ன இருக்குது? ஹீலியம்-3 இருக்கலாம். அது நம்மளோட ஃபியூச்சர் எனர்ஜியை உருவாக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட ஃபியூச்சர் ஹிஸ்ட்ரி, டெவலப்டு சொல்லுவாங்களே, சூப்பர் பவர் சொல்லுவாங்களே, அந்த ஹிஸ்ட்ரி மாற்றும். ஸோ இந்த 3 ஆங்கிளையும் யோசிங்க. ஆர்டிகல்ஸ் வந்துச்சுன்னா படிங்க, ஃப்ரீ டைமில் படிங்க. அடுத்த நியூஸ், இந்த வருஷம் ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டில் நம்பர் குறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் என்ரோல்மெண்ட் எவ்வளோ? 24 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிருக்காங்க. 24 கோடி. பட் லாஸ்ட் 4 இயராக ஜென்ரலாகவே 26 கோடி இருக்கும். அப்போ ஒரு கோடி ஸ்டூடெண்ட் மிஸ் ஆகுறாங்களே, அதனால முக்கியம். ஃபர்ஸ்ட் பேசிக் ரீசன் உங்களுக்கு தெரியும். COVID-19 பேண்டமிக்கா அது என்ன பண்ணியிருக்கு? நிறைய குழந்தைகளோட எஜுகேஷனோட அந்த கண்டினியூட்டினா இருக்கு, பிரேக் ஆயிருக்கா. எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கலாம் ஃபேமிலிஸ், ஸோ டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அண்ட் லாஸ்ட் முக்கிய காரணம், நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒர்க்குக்கு மைக்ரேட் ஆவாங்க. மைக்ரேஷன் ஆகும்போது எஜுகேஷன் ஆகிடும், ட்ராப் ஆகிடும். இது எல்லாத்த விட இந்த வருஷம் பெட்டர் ட்ராக்கிங் சிஸ்டம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஆதார் கார்டு இணைச்சிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி இருந்த டோட்டல் என்ரோல்மெண்ட்டில் ஃபேக் ஐடிஸ் இதெல்லாம் என்ன ஆகும்? ஃபில்டர் ஆகும்ல. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லையும் எஃபெக்டிவ் ஆனதுனாலையும் கம்மியாக தெரியுது. ஸோ வை தி ட்ராப்? ஃபர்ஸ்ட் முக்கியமானது ரீவேம்ப்டு UDISC + சிஸ்டம். இது முக்கியம். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிக் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, ஆதார் பேஸ்ட் வெரிஃபிகேஷன், ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் எலிமினேட் ஆயிடுது. ஒரு பேண்டமிக் ரீசன், மைக்ரேஷன் ரீசன், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ரீசன், எதில் அதிகமான ட்ராப்? பீகார், UP, மகாராஷ்டிரா. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி லிஸ்ட் பண்ணும்போது 3 முக்கியமான ஸ்கீம் வழியாக லிஸ்ட் பண்ணுறாங்க. சமக்ரா சிக்ஷா ஸ்கீமு, போஷான் ஸ்கீம், ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இதில் யார் வந்து கண்டினியூஸாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் பேர் எடுத்துக்காங்க. ஸோ குறைஞ்சதுக்குள்ள என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்சது தான். மறுபடியும் எந்த ஸ்டேட்டில் ஹெவியாக மேலே பார்த்தோம்ல, பீகார், UP, மகாராஷ்டிரா, அந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணணும்? ரீஎன்ரோல்மெண்ட் ட்ரை பண்ணணும். வில்லேஜ் ஏரியா வைஸ் போய் அவேர்னஸ் தரணும். ஜெண்டர் கேப்பை குறைக்கணும். மிட் டே மீல் ஸ்கீம், ஸ்காலர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் தான். அண்ட் லாஸ்ட் நியூஸ், சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. 2017 கம்பேர் பண்ணி 2023-24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கிரவுண்ட் வாட்டர்ல நைட்ரேட் பொல்யூஷன் அதிகமாக இருக்கு. நைட்ரேட் அதிகமாக வாட்டர்ல கலந்துருக்கு. கிரவுண்ட் வாட்டர்ல 2017 எத்தனை டிஸ்ட்ரிக்ட்? 359 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. இப்போ 440 டிஸ்ட்ரிக்ட்ல இந்தியாவில் கிரவுண்ட் வாட்டர்ல நைட்ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு. நைட்ரேட் வந்தால் இக்காலஜிக்கலி பாதிப்பு, பட் அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களுக்கு பாதிப்பு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது தெரியும்ல, வாட் இஸ் தி ஆவரேஜ் நைட்ரேட் லெவல்? ஒரு லிட்டருக்கு 45 மில்லிகிராம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போனுச்சுன்னா அந்த வாட்டர்ல நைட்ரேட் பொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே, கிரவுண்ட் வாட்டர்ல ஏன் நைட்ரேட் கலக்குது? இட் இஸ் ஆர்டிஃபிஷியலி உள்ள வருது. என்ன ரீசன்? ஃபார்மர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க, ஃபர்டிலைசர் யூஸ் பண்றாங்க. ஃபர்டிலைசர் என்ன இருக்கு?
நைட்ரேட் இருக்குது. அதிகமாக ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணால் நைட்ரேட் போய் வாட்டரில் கலந்துக்கும். ஸோ 45 mg விட அதிகமாகிடுது. இந்த 440 டிஸ்ட்ரிக்ட்னா நீ விஷுவலைஸ் பண்ண சொல்கிறேன். அட்லீஸ்ட் இந்தியாவில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டில் பாதிக்கு பாதி டிஸ்ட்ரிக்ட்டில் கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட்டடாக இருக்குது. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத். நைட்ரேட் பொல்யூஷனை பற்றி பேசினா இந்த இந்த ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டை எழுதிடணும். அண்ட் ஆல்சோ நைட்ரேட் மட்டும் இல்லைங்க, இது கூட எக்ஸ்ட்ரா 2. ஏன்னா இதெல்லாமே எதுவும் தெரிஞ்சால் தான் எக்ஸாம்பிள் கேட்கலாம். நைட்ரைட், ஃப்ளோரைடு, யுரேனியம் இந்த கண்டாமினேஷனும் இந்தியாவோட கிரவுண்ட் வாட்டரில் அதிகமாக இருக்குது. வாட் இஸ் த ரீசன்? ஃபர்ஸ்ட், ஓவர் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ். ஓகே. ரெண்டாவது, கிரவுண்ட் வாட்டர் தண்ணி இருக்குல்ல, அதை ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்டிலைசர் போட்டாலும் நைட்ரேட் இருந்தால் ஆகிடும், டைலூட் ஆகிடும். டைலூட் ஆகிடுச்சுன்னா கான்சன்ட்ரேஷனாக இருக்கும், கம்மியாக இருக்கும். கரெக்டாக இப்போ இருக்கிறது லெவல் கம்மி, நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்போ நைட்ரேஷன் போட்டால் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஒரு காரணம். மூணாவது, மழை வரும்போது எக்ஸஸ் ரெயின்ஃபால் வச்சுக்கலாம். திடீர்னு அதிகமாக மழை வந்துச்சுன்னா ஃபர்டிலைசரில் இருக்கிற நைட் என்ன ஆகிடும், டீப்பாக எடுத்துக்குள்ளே போயிடும். லீச்சிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் டீப்பாக உள்ளே இறங்குறதுனால இன்னும் பொல்யூஷனாக வாய்ப்பு இருக்குது, பாய்ஷனாக வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணி ஆகணும்? ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக கிரவுண்ட் வாட்டரை கண்ட்ரோல் பண்ணணும், ஃபர்டிலைசர் யூஸை கண்ட்ரோல் பண்ணணும், கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டியை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். என்ன ரீசன்? இந்த நைட்ரேட் பிளான்ட்ஸு, ஈக்கோ சிஸ்டம் இதை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, குழந்தைங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. ப்ளூ பேபி சிண்ட்ரோம். குழந்தைங்க நைட்ரேட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா, இன்டேக் பண்ணிட்டாங்கன்னா பிளட்டில் ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்குல்ல, இந்த ஆக்சிஜன் சப்ளை நல்லா கிடைக்காது. ஸோ கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன்ன்றது ஒன் ஆஃப் தி சீரியஸ் கன்சர்ன். தட் இஸ் லிங்க்டு வித் ஹெல்த், லைவ்லிஹுட், வாட்டர் அண்ட் இரிகேஷன், எக்கனாமி எல்லாமே. ஸோ கிரவுண்ட் வாட்டரை நைட்ரேட், ஃப்ளோரைடு இந்த கண்டாமினேஷன் எல்லாம் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ ஒன் செகண்ட், எனக்கு ஃப்ரண்ட் பேஜில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பற்றி நியூஸ் வந்திருக்கு. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட், ஜிஎஸ்டின்றது என்னது? கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் ஆகிற டேக்ஸ் தானே. அப்போ கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும், அவங்களால நிறைய விஷயத்துக்கு செலக்ட் பண்ண முடியுமா? ஸோ பேப்பரில் மாதம் ஜிஎஸ்டி டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்னு ஃபேக்ட் வரும். இப்போ டிசம்பர் மந்த் முடிஞ்சுதா? ஸோ கம்பேர் பண்ணுறாங்க. இந்த 1 இயரில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது டிசம்பர் மந்த். வழக்கமாக கலெக்ட் ஆகிறத விட ஒரு 3.3% ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. இந்த 3.3% இந்த டிசம்பர் மந்த் எதுவும் முக்கியம் கிடையாது. நீங்கள் ஜிஎஸ்டியே பார்த்துக்கிட்டே வரீங்க, அவ்வளோதான். அப்போ அடுத்த கொஸ்டின் வருதுல, ஏன் டிசம்பர் மந்த்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் கம்மியாக இருக்குது? வாட் இஸ் த ரீசன்? ஜிஎஸ்டியையும் ஜிடிபியும் கனெக்ட் பண்ண முடியுதா? ஸோ இந்தியாவில் ஜிடிபி என்ன ஆகிட்டு இருக்கு? கம்மியாகிட்டு இருக்கா? அது க்ரோத், ப்ரொடக்ஷன் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷனே கம்மியாகிட்டு இருக்குன்னா பிஸ்னஸ் கம்மியாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ டேக்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக தானே இருக்கும். நிறைய பேர் பொருள் உற்பத்தி பண்ணால் நிறைய விற்பாங்க, நிறைய விற்றாங்கன்னா டேக்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணலாம். ஸோ ஜிடிபியே ஸ்லோடவுன்னா tax collection சொல்லலாம். The tax collection is depends upon the GDP இருக்கிற கரெக்ட். ஸோ இந்த ஒரு லிங்க் வந்து இந்த பேப்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ் வரப்போகுது, அதனால் ஜிஎஸ்டி டாபிக் பேசிக் டாபிக் இருக்குல்ல அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ரொம்ப பேசிக்காக பண்ணுங்கள், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ ஜிஎஸ்டி எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தாங்க? 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது என்ன பேஸ்டு டேக்ஸ்? ப்ரொடக்ஷன் டேக்ஸா? இல்லை, நீ எங்கே வாங்குறீங்களோ டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். ஜிஎஸ்டி பற்றி நிறைய பார்த்தாச்சு, டக்குன்னு சொல்கிறேன் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஜிஎஸ்டின்றது எதுக்கு வருது? இட்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ், வேல்யூ பேஸ்டு டேக்ஸ். அப்படி எந்த பொருள் வாங்கினாலும் டேக்ஸ் உண்டு. எல்லா பொருளுக்கும் டேக்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ஃபுட் கிரேட்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கு டேக்ஸ் இருக்காது, 0 டேக்ஸ். அடுத்த லெவல் கொஞ்சம் பேசிக் நெசசிட்டி, ஒரு பேக்கெட் ஃபுட் எக்ஸாம்பிள், ஒரு 5% டேக்ஸ். இதை தவிர்த்துட்டு மற்ற எல்லா குட்ஸுக்கும் 12% டேக்ஸ், 18% டேக்ஸ். லக்ஸரி குட்ஸ்னா 28%. மீனிங் புரிச்சா? நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது 100 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா 28%, 28 ரூபாய் டேக்ஸ் மட்டுமே லக்ஸரி குட்ஸ். கரெக்டா? இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸை பார்த்துக்கங்க. அடுத்து என்ன பார்க்கணும் நீங்கள் நோட்ஸில்? ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. டுவல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. சென்ட்ரல் லெவல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் லெவல் ஜிஎஸ்டி, அந்த 2 ஸ்ட்ரக்சர் பாருங்க, ரிவிஷன் பண்ணுறங்க. அண்ட் எந்த பொருளுக்கு எவ்வளோ டேக்ஸ் முடிவு பண்ணுறது யாரு? ஜிஎஸ்டி கவுன்சிலா? இந்த கவுன்சில் பற்றி படிங்க. இந்த பாடி இருக்குல்ல, இது கான்ஸ்டியூஷனரி பாடியா? எஸ். என்ன ரீசன்? இந்த கவுன்சிலுக்கு ஆர்டிகலே இருக்கு, ஆர்டிகல் 279A. இந்த கமிட்டியோட இந்த குழுவோட ஹெட் யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர். இந்த குரூப்ல யார் இருப்பாங்க? எல்லா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க, சென்ட்ரல் லெவல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. பட் ஓட்டு போடும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மெம்பர்ஸ்க்கு ஓட்டு பவர் 1/3, ஸ்டேட் லெவல் மெம்பர்ஸ்க்கு ஓட்டிங் பவர் 2/3. இது பேசிக்ஸ். நோட்ஸ் எடுத்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறேங்க. ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஒரு 5-6 ப்ரிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் எனி அகாடமிக் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுறேன். ஏன் சால்வ் பண்ணணும்? இப்போ பார்த்தோம்ல, இப்போ பார்த்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் போதுமா? இன்னும் ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும்? அந்த டெப்த்தை தெரிஞ்சுக்கணும்னா கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இன்ஃபேக்ட் வந்து ஜிஎஸ்டினால என்ன அட்வான்டேஜ் பற்றி கொஸ்டின் இருக்குது இதில் ப்ரிலிம்ஸில். அண்ட் ஆல்சோ சேம் ப்ரிலிம்ஸில் இந்த லிஸ்ட் ஆஃப் பொருளுக்கு ஜிஎஸ்டி இருக்காது, இல்லை இருக்குது, அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் படிக்கணும் நீங்கள்.